கஷ்டப்படுத்தணும்னு நாங்க இதை செய்யல. அவ நல்லா வாழணும் தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து அவளை தடுக்கிறோம். நல்ல சம்பந்தம், கௌரவமான வாழ்க்கை. அதை விட்டுட்டு ஏவா இப்படி ரகு பின்னாடி ஓடுறான்னு எங்களுக்கு புரியல. தயவு செஞ்சு எப்படியாவது அவளை எங்க கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிரு. எங்க குடும்ப மானத்தை காப்பாத்து. ஹலோ, யாரு? ஹலோ, நான் ரகு பேசுறேன். பாவி, படுபாவி, நீ நல்லா இருப்பியாடா? நீ உருப்படவே மாட்ட. எங்கடா போய் தொலைஞ்ச? என் தங்கச்சி எங்கடா? அக்கா ஸ்பீக்கர்ல போடுங்க முதல்ல. நிம்மி எல்லாம் ஒண்ணும் பண்ணல, அவ பத்திரமா தான் இருக்கா. அவளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சரி, சுப்பு அண்ணா எங்க? அவருக்கு போன் போட்டா லைனே போக மாட்டேங்குது. அவர் பக்கத்துல இருந்தா போனை கொடுங்க. டேய், அவர் எங்க இருக்காருன்னு அப்புறமா சொல்றேன். முதல்ல நீ எங்க இருக்க, நிம்மி எங்க இருக்காங்கறத சொல்ல. அண்ணி, ரொம்ப சீரியஸான விஷயம், விளையாடாதீங்க. அண்ணன் கிட்ட நான் உடனே பேசணும். மாதவண்ணன் ஜெயில கழுத்தறுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். என்னடா சொல்ற? ஆனா ஹாஸ்பிட்டல்ல காப்பாத்திட்டாங்க. ஐசியூல உயிருக்கு ஆபத்தான நிலைமையில போராடிட்டு இருக்கான். அதை கேட்டு அம்மா நெஞ்சு வலியில மயங்கி விழுந்துட்டாங்க. அம்மாவையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னால இப்ப அங்க போக முடியாது. அம்மாவை யாராவது கூட இருந்து பாத்துக்கணும். தயவு செஞ்சு சுப்பா அண்ணனை கொஞ்சம் அனுப்புங்க. டேய், என் தங்கச்சி எங்க? நீங்க முதல்ல எங்க இருக்கீங்கன்னு சொல்லுடா. வேண்டாம், நீ தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்காதீங்க. நாங்க எங்க இருந்தாலும் பத்திரமா இருப்போம். ஆனா என்னால இப்ப உடனே அங்க வர முடியாது. அதனால தயவு செஞ்சு சுப்பு அண்ணனை அம்மா கிட்ட அனுப்புங்க. டேய், உன்னை அவ்வளவு பான் பண்ணி நீ திருந்தல. நிம்மி கையில அந்த ஏசி போட்ட மோதிரம் இருக்குடா. அப்படி இருந்தா அவளை தூக்கி இருக்கனா உனக்கு என்ன திமிரு இருக்கும்? பார், அந்த ஏசி உன்னை ரவுண்ட் கட்டிட்டு இருக்கான். உன் உயிருக்கு கேரண்டியே கிடையாதுடா. செத்தரா நீ. டேய், யார் உயிருக்கு யாரா கேரண்டி தர முடியும்? நீ மட்டும் என்ன மார்க்கண்டேனா? இல்ல உன் ஏசி மட்டும் என்ன சாகாவரம் வாங்கிட்டு வந்திருக்கானோ? சரிதான், போங்கடா. வாழ்ற காலம் கொஞ்ச நாளா இருந்தாலும் அதை என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துட்டு போறேன். சொந்த அக்காவோட சந்தோஷத்துக்கு நீயே யமனா இருக்காத. இதுதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிற ரெக்வஸ்ட். அங்க எங்க அம்மா ஐசியூல கிடக்குறாங்க. பாத்துக்க ஆள் இல்ல. நான் வேற இங்க இருக்கேன். தயவு செஞ்சு சுப்பண்ணனை அங்க அனுப்பி தொலைடா. டேய், இங்க குடுறா. டேய், பொறுக்கி ராஸ்கல். எங்க வீட்டு போன கடத்தி வச்சுட்டு எவ்வளவு நெஞ்ச விட்டோனதா எங்க கிட்டே டிமாண்ட் பண்ணிட்டு இருப்ப? ஓ காயத்ரி, ஈவிரக்கம் இல்லாம பேசாத. ஏதோ உன் புருஷன் பாஸ்கர் எங்க லவ்வுக்கு சப்போர்ட் பண்றாருன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை நான் சும்மா விடுறேன். ஐயோ, காயத்ரி நம்ம சோப்பு போய் வச்சிருக்கோம். இவன் நமக்கு ஆப்போசிட்லயே இருக்கானே. ஹலோ, மத்தபடி உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. நீயும் லவ் மேரேஜ் பண்ணவ தானே? உன் வயித்துல வேற இப்ப புள்ள இருக்குல்ல. உன் தங்கச்சி வாழ்க்கைய நீயே நாசம் பண்ணலாமா காயத்ரி? தயவு செஞ்சு சுப்பு அண்ணனை அங்க அனுப்புங்க. அனுப்ப முடியாதுடா. சுப்பு மாமாவை அங்க அனுப்ப முடியாது. மரியாதையா எங்க வீட்டு பொண்ணு இப்பவே கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். நீ பேசின வார்த்தைக்கு, சுப்பு மாமாவை பிச்சைக்காரன்னு சொன்னதுக்கு, எங்க குடும்பத்தை கேவலமா பேசினதுக்கு நிம்மியே இங்க வந்து ஒப்படைக்கிறேன். எங்க எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். அதுக்கப்புறம் சுப்பு மாமாவை உங்க அம்மாவை பார்க்க அனுப்புறத பத்தி நான் யோசிக்கிறேன். எது? அப்படியெல்லாம் உங்க கால்ல எல்லாம் விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது.
நின்னையையும் கொண்டு வந்து ஒப்படைக்க முடியாது. உங்களால என்ன பண்ண முடியும்? பண்ணிக்கங்க. ஏய், போனை குடுறி. இங்க பாருடா, அப்புறம் என்னாலயும் என் புருஷனை அனுப்ப முடியாதுடா. சரி, இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஏய், எத்தனை நாளைக்கு எங்கடா ஓடி ஒளிவ? எல்லா போலீஸும் உங்களை தான் துரத்திட்டு இருக்கு. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள உங்க 3 பேரையும் பிடிக்கிறோம்டா. அப்படி பிடிக்கல என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன்டா. டேய், உன்னால ஆனதை பாத்துக்கடா. போன விடா. மேடம், இதுல இருக்கிற மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? ரகு, டென்ஷனா எதுவும் பேசிராத. இவனா? அனி, நான் ரகு பேசுறேன். எப்ப கிளம்பி வர? ஐயோ, நான் வர முடியாத நீ. ஏய், உங்க அம்மா இங்க ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. எப்ப வேணாலும் என்ன வேணா நடக்கலாம்னு சொல்ற? கொஞ்சம் கூட மனசு பதறலையா உனக்கு? இங்க உடனே வரணும்னு உனக்கு தோணவே இல்லையா? சும்மா அதே சொல்லி சொல்லி பயமுறுத்தாதீங்க நீ. ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் சென்னையிலே இல்ல. எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு? எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு அப்படியே மண்டை வெடிச்சு மூளை குழம்பி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இங்க பாரு, குரலை உயர்த்தி பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நானே உன்னை விட கோவத்துல இப்ப இருக்கேன். சரி, சாரி அண்ணி. நான் விஷயத்த சொல்லிடுறேன். நான் சுப்பு அண்ணன் நம்பருக்கு ட்ரை பண்ணேன். அவர் லைன் கிடைக்கவே இல்ல. சரச அன்னைக்கு போன் பண்ணி விசாரிச்சேன். உடனே சங்கர், காயத்ரி எல்லாரும் என்ன திட்டுன்னு திட்டுறாங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மாதவண்ண நிலைமை இப்படி இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? நீ இங்க வந்து சுப்பு அண்ணனை தப்பா பேசினதுக்கு எங்க எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் அம்மாவை பாத்துக்க சுப்பு அண்ணனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவோன்னு சொல்றாங்க. நான் அதெல்லாம் முடியாதுன்னு கராரா சொல்லிட்டு வச்சுட்டேன். நீ அவங்க கிட்ட பேசினதுக்கும் அம்மாவை பார்க்க சுப்பு வரதுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ, எனக்கு தெரியல நீ. சுப்புவை அவங்க விட மாட்டாங்கன்னு நல்லா தெரியுது. என்னாலையும் இந்த சிக்கல்ல இருந்து 2 நாளைக்கு வெளியில வர முடியாது. நீங்களே ஏதாவது பண்ணி சமாளிங்க. என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு நான் வைக்கிறேன். இல்ல ரகு, நான் சொல்றத கேளு. ஹலோ ஹலோ. பொறுப்பு இல்லாம எப்படி லைனை கட் பண்ணிட்டான்? ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. சார், இப்போ எப்படி இருக்கு? கிழவனை போட்டு தல சரியான சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டேங்குது. வீட்டுல யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்காங்க. கிழவனும் கையை கால அசைக்க ஆரம்பிச்சுட்டான். சீக்கிரமா எழுந்து நடமாடி
ஜோதி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிடுவா போல இருக்கே. அசைங்க அசைங்க மெதுவா அசைங்க. சரியாயிடும், கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். வலிக்குதுங்களா? ஓகே சார், ஓகே சார், ஒன்றும் இல்லை, சரியாயிடும், ஒன்றும் இல்லை. இப்போ மெதுவா இந்த பென்சிலை பிடிங்க. முடியும், பிடிங்க, முடியும், உங்களால முடியும், பிடிங்க. அப்படிதான் பிடிங்க, உங்களால முடியும் சார், பிடிங்க, தைரியமா பிடிங்க. உங்களால முடியும், பிடிங்க சார், பிடிங்க, ட்ரை பண்ணுங்க மெதுவா. அப்படிதான் பிடிச்சிட்டிங்க பாத்தீங்களா? வெரி குட், வெரி குட், அப்படிதான் பிடிங்க. அப்படியே ஒரு லெட்டர் பேட் தரேன், மெதுவா எழுத ட்ரை பண்றீங்களா? அப்படிதான் எழுதுங்க பார்க்கலாம், எழுதுங்க. கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுதுமா? சீக்கிரமே குணமாயிடுவாருமா? அப்பனே அப்பனே முருகா, நல்லா ஆயிடுவாருமா? சரி சார், நான் இன்னொரு நாள் வந்து பார்க்கறேன். சரி சார், வரேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். ஐயோ எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இப்ப என் தம்பி மட்டும் பக்கத்துல இருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான் தெரியுமா? ஆமா அத்தை. ஏங்க அப்படி சித்தப்பா இவ்வளவு நாள் எங்க தான் போயிருக்காரு? அது ஒரு பிசினஸ் விஷயமா அவர் ஆந்திராக்கு அனுப்பிச்சு வச்சேன்னு சொன்னேன்ல, அங்க கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு. ஹலோ வால்ஸ். சொல்லுங்க. திவ்யா, வாமா ரேகா. திவ்யா, என்னம்மா? அண்ணி என்னாச்சு நீ? ஏன் அழுறீங்க? என்னாச்சு நீ? ஏமா ஏன் அழுகுற? உன் அண்ணன் மாதவன் ஜெயில தற்கொலை முயற்சி பண்ணிக்கிட்டான். மாதவன் ஜெயில தற்கொலை முயற்சி பண்ணிக்கிட்டான். ஒரு நிமிஷம், நான் சொல்றபடி செய்யுங்க வால்ஸ். ஏமா என்னம்மா சொல்ற? இது மாதவன் தற்கொலை முயற்சி பண்ணானா? என்ன சொல்றீங்க? அண்ணனுக்கு என்னாச்சு? இல்ல, காப்பாத்திட்டாங்க. இந்த விஷயத்தை கேட்டு அத்தைக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. அம்மா, அம்மா எங்க? இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். ரகு வேற இப்ப ஊர்ல இல்ல, வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கான். திவ்யா, எனக்கு நீ கொஞ்சம் உதவி பண்ணணும். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன நீ சொல்லுங்க. நான் தனியாளா ஹாஸ்பிட்டல்லையும் வீட்டையும் பாத்துக்கிட்டு, அத்தையும் பாத்துக்கிட்டு, மாதவனையும் பாக்குறதுக்கு என்னால ஒரு ஆளா முடியலம்மா. ரகு வேற இங்க இல்லையா? கொஞ்சம் சிரமப்படுத்துறேன்னு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் உன் அம்மா வந்து நீ பாத்துக்கிட்டா எனக்கு உதவியா இருக்கும். ராஜாண்ணா, பிளீஸ்ண்ணா. என்னம்மா நீ உரிமையோட கூட்டு போறத விட்டு கெஞ்சிட்டு இருக்க? திவ்யா, நீ முதல்ல கிளம்பு. இல்லண்ணா, பிரெக்னெண்டா இருக்கிற இந்த நேரத்துல திவ்யாவுக்கு கொஞ்சம் சங்கடங்கள்லாம் இருக்கும். ஐயோ என்ன அண்ணி இப்படி கேக்குறீங்க? நான் வராம எப்படி? நான் வரேன் அண்ணி.
அம்மா இப்ப நல்லா இருக்காங்கல்ல? நான் வரேன், நான் உடனே வந்து பார்க்க வரேன். அத்தை, நான் போய் பார்க்கறேன். என்னம்மா கண்ணு, என்கிட்ட இதெல்லாமா கேட்டுட்டு இருப்பாங்க? எத்தனை நாள் உனக்கு விருப்பமோ உங்க வீட்டுல தாராளமா தங்கிக்கலாம். எப்படியோ வளகாப்புலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல தானே பிரசவம்லாம் நடக்க போகுது. அம்மா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா? மருமோளே, நீ கொஞ்ச நாளைக்கு உங்க அம்மா வீட்லயே இருந்து உங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும். அம்மா தானே முக்கியம். சரி, நீ கிளம்பு. வரேன் மாமா. வாங்க. சரி நீங்க போங்க, நான் பின்னாடி வரேன். அம்மா நான் வரேன். நீ எங்கடா போற? நம்ம அப்புறமா போய் பாத்துக்கலாமா? அவங்க அம்மாவை பார்க்க போறா, நம்ம சாயங்காலமா போய் பார்த்தா போச்சு. என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? அத்தை ஹாஸ்பிடல் இருக்காங்க, என்ன இங்க இருக்க சொல்றியா? நீ அப்பா பாத்துக்க, நான் வந்துடுறேன். இருமா. வாங்க நீ. ஐயா. சரி அப்பா பாத்துக்க, நான் வந்துடுறேன். போடி போ. இப்ப இந்த வீட்டை விட்டு போற நீ திருப்பி இந்த வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது. உன்னை இந்த வீட்டுக்குள்ள நுழைய விட மாட்டாடி இந்த சுந்தரி. உன்னையும் உன் வயித்துல இருக்கிற குழந்தையையும் நிரந்தரமா உங்க அம்மா வீட்டுல தங்க வச்சுட்டு இந்த அதிர்ஷ்டக்கார ஜோதிய என் பிள்ளைக்கு கட்டி வைக்கல. என் பேரு சுந்தரி இல்ல, என் பிள்ளை வாழ்க்கையே மாத்தி காட்டுறேன்டி. இனிமேல் தாண்டி இந்த வீட்டுக்கு நல்ல காலமே பறக்க போகுது. எப்படியும் திவ்யா வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ராஜாவும் அத்தையும் இங்கிருந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அத்தையை சமாளிச்சிடலாம். டாக்டர் உன்னை செக் பண்ணி நல்லா ஆயிடும் நான் சொல்றேன். உனக்கு இருக்கு ஆள வந்தா உனக்கு இருக்கு. ஏய் ஜோதி, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். இவங்க போன பிறகு நான் பாடப்படுறேன், அவ்வளோதானே? இதெல்லாம் எனக்கு பழக போச்சு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன். ஐயோ சார், எனக்கு ஒன்றும் தெரியாது சார், என்னை விட்டுடுங்க சார். சார் சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். டேய் தாமு சார். எங்கடா பரமு? 2 நாளா கடை பக்கமே வரல சார். ஃபோன் பண்ணானா? கூப்பிடல சார். நான் தான் நேற்று ஃபோன் பண்ணேன் சார். 1 வாரத்துக்கு பிஸி, கடையை பார்த்துக்க, எனக்கு ஃபோன் பண்ண வேணும்னு சொன்னேன் சார். சொல்றேடா, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்றோம், உண்மையை சொல்லு. சத்தியமா எனக்கு தெரியாது சார். அவன் எந்த ஊரு? அவன் வீட்டு அட்ரஸ் என்ன? தெரியாது சார். அந்த பர்னிச்சர் கடை மேல ரூம் இருக்கு சார், அங்கதான் சார் தங்குவாரு. அப்பா அவன் குடும்பம் அப்பா அம்மா எங்க இருக்காங்க? தெரியாது சார். என்னடா ஆளுக்கு போய் சொல்ல ஏகிட்டே விளையாடுறீங்க? யாரு கேட்டாலும் பர்னிச்சர் கடையில தெரியும்னு சொல்றாங்க. ஐயோ சத்தியமே எனக்கு தெரியாது சார். அவரு சொல்ல மாட்டாரு சார். யாராவது ஊரு பேர் அட்ரஸ் கேட்டாலும் அவங்கள வேலையை விட்டு தொத்திடுவாரு சார். ஏண்டா? தெரியாது சார். அவங்க குடும்பம் சென்னையில் தான் இருக்காங்க சார். அவங்க அப்பா போலீஸ் கேஸ்ல மாட்டி செத்துட்டாரு சார். அவங்க குடும்பத்தை எங்கேயோ வெளியூர்ல வச்சிருக்காரு சார். அட்ரஸ் எல்லாம் கொடுக்க மாட்டார் சார். நானும் கேட்டதில்லை சார். புதுசு புதுசா கதை சொல்றான். தெரியல சார், ஆனா இவன் பொய் சொல்ற மாதிரி தெரியல சார். அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது?